10th standard mathematics chapter 2 exercise 2.6 question number 11. If s1 s2 s3 up to sm are the sums of n terms of m ap's whose first terms are 1 2 3 up to m and whose common differences are 1 3 5 up to 2m minus 1 respectively, then show that s1 plus s2 plus s3 up to sm equal to 1 by 2 mn into mn plus 1. இது என்னன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எம் ஏபிஸ் இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட நம்பர் சொல்ல வேண்டியது வந்து எம். ஸோ எம் ஏபிஸ் இருக்குது. எம் ஏபிஸ்னால் நிறைய ஏபின்னு அர்த்தம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஏபி வந்து இருக்குது. ஸோ அந்த ஏபியில் ஒவ்வொன்றத்துக்கும் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் இருக்குது. சம் வந்து என் டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அது எப்படி நேம் பண்ணிக்கிறாங்கன்னா ஒன்று s1 ஒன்று s2 ஒன்று s3 அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதான் ஃபஸ்ட் லைன். அப்போ s1 to s2 m வரைக்கும் ஏபி நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் என் டேர்ம்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய ஃபஸ்ட் டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஏபின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஏபியினுடைய ஃபஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றதுக்கு 1 செகண்ட் ஒன்றதுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு 1 to m வரைக்கும் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்சஸ் ஆஃப் 1 3 5 up to 2m minus 1. ஸோ ஒன்றத்தோடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து 1, இன்னொன்று 3, அதுக்கு அடுத்தது வந்து 5. ஸோ அப்படி இந்த மாதிரி காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் ஸோ தட் s1 plus s2 plus s3 up to sm. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சீரீஸ் தான். ஸோ இது ஈக்குவல் டு 1 by 2 into mn into n1 plus 1. இதை நம்ம ப்ரூவ் பண்ணி அடிக்கணும். ஸோ இப்போ கவனிங்க, இப்போ s1க்கு வந்து s1 ஒரு டைப் ஆஃப் ஏபி. ஸோ ஏபி நம்பர் s1 இதுக்கு வந்து n டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 தான், காமன் டிஃபரன்ஸ் 1. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுத்துக்கு அடுத்து s2க்கு பார்த்தீங்கன்னா அதே n டேர்ம்ஸ் தான், எல்லாத்துக்குமே n டேர்ம்ஸ் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் வந்து 3 அண்டு ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அது கொடுத்துருக்கிறது ரெண்டாவது எழுதணும். ஸோ s2க்கு வந்து ஒவ்வொருத்துலேயும் ரெண்டாவது, எல்லாத்துக்குமே n டேர்ம்ஸ் தான். அது m ஏபிஸ் டோட்டலாக m ஏபிஸ் வரைக்கும் இருக்குது. அதாவது sm வரைக்கும் ஏபி இருக்குதுன்னு அர்த்தம். s1 s2 s3ன்னு சொல்லிட்டு sm வரைக்கும் ஏபிஸ் இருக்குது. ஸோ எத்தனை ஏபின்னு பார்த்தீங்கன்னா m ஏபிஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் n டேர்ம்ஸ் தான். ஸோ அதான் இது ரெண்டத்தையும் இப்படி எழுதிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ஒன்னோட ஏபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1, செகண்ட் ஒன்னோட ஏபி பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் ஒன்னுடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து 3. ஸோ அதான் 3 போட்டிருக்கேன். ஸோ இப்படி பார்க்கலாம். அடுத்தது s3 வந்து அதே n டேர்ம்ஸ் தான். மூணாவது இருக்குது 3a, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3ன்னு வரும், 1 2 3. அடுத்தது காமன் டிஃபரன்ஸ் வந்து 5 வரும். ஸோ இப்படி இது போயிட்டே இருக்கும் அப் டு எது வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா sm வரைக்கும் வரும். ஸோ sm பார்த்தீங்கன்னா அதே n டேர்ம்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 1 2 3 up to mன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த m வரும். அது இது பார்த்தீங்கன்னா அப் டு இங்கே பாருங்கள் 2m minus 1 இதுதான். ஸோ இதை வந்து அதில் அப்படியே கொடுத்துருப்பாங்க மேலே உள்ள லைன்ஸில். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், இது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d சீரீஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இதில் s1 கண்டுபிடிங்க. s1 என்ன நான் சொல்லியிருந்தேன், s1 வந்து சீரீஸ் நம்பர் 1, n டேர்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம் 1, d வந்து 1 காமன் டிஃபரன்ஸ். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ n by 2 into எல்லாத்துமே n வரும். ஸோ 2a வந்து 2 into 1 ப்ளஸ் n minus 1 into காமன் டிஃபரன்ஸும் 1. ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா n by 2 into 2 plus n minus 1 into 1, that is n minus 1. n minus 1 into 1 தான் n minus 1. ஸோ n by 2 into n by 2 into 1 minus n அல்லது n plus 1 அல்லது 1 plus n. ஸோ எப்படி போட்டுக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ n by 2 into n minus, இது s1க்கு. இதுக்கு s2 கண்டுபிடிங்க. s2 கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், ஸோ அதே போல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ s2க்கு வந்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி 2n by 2 into aக்கு பார்த்தீங்கன்னா 2. இந்த பாருங்கள் s2 with n terms, first difference 2 and common difference 3. ஸோ 2 into 2 plus n minus 1 into 3. ஸோ இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 2s are 4 plus இது பார்த்தீங்கன்னா 3n minus 3. ஸோ இது என்ன வரும் n by 2 into 3n plus 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 3n plus 1ன்னு சொல்லிட்டு இதுக்கு வருது. இது வந்து equation 2. ஸோ இது equation 1ன்னு வச்சுக்கலாம், sn1. இப்போ equation 2ன்னு இது வரும். ஸோ s2. இப்போ அப்படி எத்தனை வரைக்கும் போகும் பார்த்தீங்கன்னா sm வரைக்கும் போகும். இங்கே பாருங்கள், நான் சொன்னது போல s1 s2 s3 up to sm வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து சம்ஸ் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் m ஏபிஸ். டோட்டலாக எவ்வளோ ஏபி இருக்குது பார்த்தீங்கன்னா m ஏபிஸ் அங்கே இருக்குது. ஸோ இந்த டோட்டல் m ஏபிஸில் s1 s2 s3 up to அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதில் s1 s2 நம்ம கண்டுபிடிச்சோம், அப்படியே sm வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ sm மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போகிறோம். லாஸ்ட் டேர்ம் sm பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்முங்க.
ஸோ எஸ்எம் வந்து நம்ம லாஸ்ட் டேர்ம். இப்போ இதே ஒரு சீரியஸாக தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து பார்க்க பாருங்கள் ஒரு சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. சீரிஸ் பொதுவாக எப்படி இருக்கும், சம்டைம்ஸ் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ S1 சொல்லுவது ஒரு சீரிஸாக இருக்குது, S2 சொல்லிட்டு ஒரு சீரிஸ், அது S3 சொல்லிட்டு ஒரு சீரிஸ். ஸோ அப்படி எல்லா சீரிஸை மொத்தமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவுமே ஒரு நீங்கள் என்னவா இருக்கும், சீரிஸாக எடுக்கணும். ஸோ அப்படி இதுக்கு நம்ம எஸ்எம்ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்எம் வந்து லாஸ்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. எஸ்எம் வந்து லாஸ்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணி இந்த சீரிஸோடைய லாஸ்ட் டேர்ம். ஸோ அப்போ எஸ்எம் இஸ் ஈக்குவல் லாஸ்ட் டேர்ம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, L ஈக்குவல் டு அதே தான் ஃபார்முலா, அதே தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து ஏ பார்த்தீங்கன்னா எம்மு, ஏஎம், டி பார்த்தீங்கன்னா 2m-1. இது எங்கே இருக்குது, இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எம்மு, ஏ, டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2m-1. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் போடுங்க, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என்னோட எஸ்என் வராது எஸ்எம். ஏன்னா நம்மளுக்கு என்னது அது லாஸ்ட் டேர்ம் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம் தான் லாஸ்ட் டேர்ம். இதில் பாருங்கள் எஸ்எம் லாஸ்ட் டேர்ம், இதையும் பார்த்தாலும் தெரியும் எஸ்எம் லாஸ்ட் டேர்ம் சொல்லிட்டு. ஸோ அப்போ எஸ்எம் வந்து லாஸ்ட் டேர்ம் சொல்லும்போது n/2 இன்ட்டு 2 இன்ட்டு எம், ஏக்கு பதிலாக எம் ப்ளஸ் 2n, அதாவது n-1 இன்ட்டு 2n-1. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு எஸ்எம் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2m ப்ளஸ் இதை வந்து உள்ள மட்டில் பண்ணுங்க. ஸோ n இன்ட்டு 2mn, n இந்த n இன்ட்டு இந்த 2m மட்டில் பண்ணிங்கன்னா 2mn வரும். n இன்ட்டு இந்த -1 என்ன மட்டில் பண்ணிங்கன்னா -n, அது இந்த -1 இன்ட்டு 2m. அடுத்த பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ முடிஞ்சளவு சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா 2m நம்மளை எது ரெண்டு கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா 2m-உம் -2m கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 2mn -n ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ n/2 இன்ட்டு இதில் வந்து என்ன காமன் ஆகுங்க. ஸோ என்ன காமன் பார்த்தீங்கன்னா 2m-1 இன்ட்டு n ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு வரும். ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 3 வரையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, அவன் கேட்டிருக்கிறது என்னது, S1 + S2 + S3 அப் டு SM. இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 1/2 mn இன்ட்டு mn + 1. ஸோ இதுக்கு இந்த சீரீஸை நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்னா டோட்டலாக இதே ஒரு அரித்மெட்டிக் சீரீஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இதை கொடுத்துருக்க இந்த சம்மையை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு சீரீஸாக கன்சிடர் பண்ணணும். திஸ் இஸ் அன் AP வித் ஃபஸ்ட் டேர்ம் A ஈக்குவல் டு S1 அண்டு D ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் S2 - S1, L பார்த்தீங்கன்னா SM. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றத்தில் இன்னொன்று பொதுவாக கம்மி பண்ணி அதாவது இப்படி போட்டுக்காங்க. பட் அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. நம்மளுக்கு தேவைப்பட என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஏயும் எல்லும் தான். ஏன்னா நான் இதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னா SN இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு A ப்ளஸ் எல்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இல்லை ஏயும் தெரியும், நம்மளுக்கு எல்லும் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் A பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சீரீஸ்னுடைய ஃபஸ்ட் டேர்ம் என்னது S1. ஸோ S1 எங்கே இருக்குது, இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு டேர்ம் S1. ஸோ இப்போ இந்த இதில் A பதிலாக நீங்கள் வந்து இந்த SN ஒன்று போடணும். ஸோ நான் போட்டு கிடைக்கிறோம். இப்போ SM அதாவது அங்கே கிவன் சம் என்ன வரும், அது S1 + S2 S3 + அப் டு SM, தட் இஸ் கிவன். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இதில் இங்கே பாருங்கள், S1 S2 S3 அப்படி சொல்லிட்டு SM ஒரு எம்சம் இருக்குது போகுது. ஸோ அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா SM நான் என்ன பண்ணுவோம், அப்போ m/2 அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து m. ஸோ m/2 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டேர்ம் S1 உடைய வேல்யூ போடணும்னு சொன்னேன். ஸோ n/2 இன்ட்டு n + 1 ப்ளஸ் L வந்து என்ன இருக்குது, n/2 இன்ட்டு 2mn + n-1. இப்போது 2mn - n + 1. ஸோ அதான். ஸோ இப்படி ஸ்டெப் வந்தால் இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா m/2 இன்ட்டு n/2 காமனாக எடுத்துருக்கேன். n/2 எப்படி காமனாக எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறேன், m/2 காமனாக எடுத்துருக்கேன். ஸோ இங்கே n + 1 இருக்குது, அது n + 1 ப்ளஸ் இந்த டேர்மில் 2mn - m + 1 இருக்குது, 2mn - n + 1 இருக்குது. ஸோ இந்த -n ப்ளஸ் n கேன்சல் ஆயிரும். இது m × n mn/2 × 2 4. இது பார்த்தீங்கன்னா 2mn + 2ன்றுமா. ஸோ இதில் mn/4 இன்ட்டு இதில் 2 காமனாக எடுக்கலாமா, ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது. ஸோ 2 காமனாக எடுத்தீங்கன்னா இதில் வந்து 4ன்னு சொல்லிட்டு காமனாக இருக்குது. இங்கே 4 இருக்குல்ல, ஸோ அதனால தான் 2 காமனாக இருக்கேன். ஸோ இது வந்து mn + 1ன்னு வரும். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ இது என்ன வரும்னா mn/2 இன்ட்டு mn + 1ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் கிவன் மாதிரி எழுதணும்னா 1/2 mn இன்ட்டு mn + 1 சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டோம்.
ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 1/2 mn into mn plus 1 1/2 mn into mn plus 1. ஸோ இதுதான் அவங்களுக்கு கிடச்சக்கூடிய ஆன்சர். நம்ம LHS எடுத்தோங்க, எடுத்தது பார்த்தீங்கன்னா LHS. ஸோ அது எப்படி எடுத்தோம், S1 S2 வரை ஏபின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிட்டு நம்ம எடுத்தோம். ஸோ இது LHS, நம்மளுக்கு வந்தது வந்து RHS. That's equal to RHS, hence the proof. சொன்னது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.